Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வீட்டில் வந்து மசாலாலாம் ரெடி பண்ண தெரியாது. இப்போ நம்ம அம்மா பாட்டி எல்லாம் இருக்கும்போது சூப்பராக எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா தருவாங்க, சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப பிஸி ஆயிரும், வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே வீட்டில் இருக்கிறதில்ல, வேலைக்கு போகிறோம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம எல்லாராலையுமே வீட்டிலலாம் மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சுத்தமாக வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சா நம்ம வந்து அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் எந்தவித ரசாயன கலப்படமும் இல்லாமல் வீட்டிலையே மசாலா எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. எல்லா பொருட்களையுமே வெயிலில் காய வச்சு தூசி எடுத்து அதே மாதிரி நல்லா வறுத்து பொடி பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கோதுமை புட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஹெல்த் மிக்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. குழம்பு மல்லி, அப்புறம் உளுந்தங்களி ரெடி பண்ணுறதுக்கான அந்த மாவு, பச்சரிசி மாவு, அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் மசாலா பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி, இந்த மாதிரி எல்லாமே இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே இவங்களாவே தான் ரெடி பண்ணுறாங்க. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்குறதில்ல. நீங்கள் வந்து இவங்களோட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் சொன்ன பிறகு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுக்கான இதை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் இப்போ இடையில ரீசெண்டாக போனப்போ இவங்களை வந்து விசிட் பண்ணோம். நான் போய் பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அதை வந்து என்னோடய வியூவர்ஸ்க்காக நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இவங்ககிட்டேருந்து நாங்கள் வந்து ஹெல்த் மிக்ஸும் இட்லி பொடியும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து கொடுக்கலாம். அதை வச்சு நான் சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன். அதே மாதிரி கோதுமை மாவு புட்டு, அது என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி தந்துடுதாங்க. நம்ம அதை வந்து அவிச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உளுந்தங்களியுமே நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி பாகு காய்ச்சி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா எல்லாராலையுமே வீட்டில் வந்து டக்குன்னு எல்லாமே செய்ய முடியாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு உளுந்தங்களி கிண்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் உளுந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அதை அடித்து இது பண்ணுறதுக்கு சிலவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இல்லை, வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்களால செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மிக்ஸ் கிடச்சிச்சின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து இப்போ கடையிலலாம் போய் வாங்கினோன்னா ரசாயனம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சேர்த்துருப்பாங்க. இன்னொன்று அது நம்ம ஹெல்த்துக்கு சரியாக வருமா அப்படி சொல்லிட்டு நம்ம ரொம்ப யோசிப்போம், வாங்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல சான்ஸ். நம்ம என்ன செய்யலாம், அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கரைச்சி பால் காய்ச்சி நம்ம வந்து கலக்கிற வேண்டிதான். அப்போ நம்ம வந்து பால் காய்ச்சி கூட அந்த மாதிரி கலந்து கூட குடிக்கலாம். ஹெல்த் மிக்ஸும் அந்த மாதிரி தான், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சூப்பராக அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. அதோட ஃபோட்டோஸ் வித் அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே தனித்தனியாகவும் பாக்கெட்லாமையும் ஃபோட்டோ எடுத்து பின்ன அந்த இதிலே போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறமா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்குக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து டீட்டெயில் கேட்டுக்கோங்க. உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியர் கூட அனுப்புவாங்க. இவங்க வந்து மதுரையில் தான் இருக்காங்க. இதில் அட்ரஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஈஸியாக அவங்கள வந்து ஃபோன் நம்பர் இருக்கனால ஈஸியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளோ வேணும் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர்லாம் அனுப்பிடுவாங்க. ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கூகுள் பே அந்த மாதிரி காசு வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து இதை உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிடுவாங்க. உங்கள் அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். இது வந்து நான் பார்த்தேன். இன்னொன்று இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் கூட ரெடி பண்ணுறாங்க. அது வந்து இப்போது என்ன சொல்கிறது, முடி கொட்டுது அப்படின்னாலே நமக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி நமக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். அதனால நான் அதையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அவங்களோட மெனு என்னென்ன செய்கிறாங்க, ஒவ்வொன்றும் எவ்வளோ விலை, அந்த லிஸ்ட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அவங்க வந்து ஒவ்வொரு ரேட் வச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு விஷயம். நான் நேரில் பார்த்தனால உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு அழகான வீடியோவோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.